வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கடிதத்தை வெளியிட்டார் அண்ணாமலை. வலுவாக சிக்கிய திமுகவினர். ஒருத்தரை ஒரு நாளைக்கு ஏமாத்தலாம், ஆனால் பலரை பல நாள் ஏமாற்ற முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் வெளிவந்து தான் ஆக வேண்டும். எப்போதுமே சரி, மத்திய பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களை வஞ்சிக்குது. குறிப்பாக மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ கேட்டோம், ஆனால் கொடுக்கவே இல்லை. அந்த 2 நகரங்களுக்கும் மெட்ரோ கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக அந்த 2 நகரமும் எங்கோ வளர்ந்துருக்கும். பாஜக வளர்ச்சியை தடுக்கின்ற மாடலு, திராவிட மாடல் வளர்ச்சியை வளர்த்தெடுக்கின்ற மாடலு. டாப் கியரில் போகக்கூடிய திராவிட மாடல் வேணுமா, டப்பா என்ஜின் மாடல் தேசிய மாடலான மோடி மாடல் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கதை ஆழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுல திமுக மதுரைக்கு மெட்ரோ கேட்டாங்களா இல்லையா, அதுக்கான ஆதாரத்தை அண்ணாமலை வெளியிட்டு இருக்கின்றார். 2வது, பிடிஆரை பொறுத்த வரைக்கும் படிச்சவரு, நல்லவரு, வல்லவரு அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம்ல. ஆனால் பிடிஆர் எப்பேற்பட்டவர், பிடிஆருடன் இருந்தவங்க எல்லாம் எப்பேற்பட்டவங்க அப்படின்னு நேத்து போட்டு உடைச்சிருக்கிறாரு. அவற்றையும் நாம விரிவா இங்க பார்க்க போறோங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல கடிதத்தை வெளியிட்டார் அண்ணாமலை. என்ன கடிதம் அப்படின்னு பார்க்கும்போது, மதுரைக்கு மெட்ரோ கேட்டாங்க இல்லையா, ஆனால் உண்மையாகவே மெட்ரோ கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது மதுரைக்கு மெட்ரோ தமிழக அரசாங்கமானது கேட்கலைங்க. அதாவது கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கேட்டவங்க கூட சரியான டிபிஆர் அனுப்பல, டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி அனுப்பல. அதில் மக்கள் தொகையை குறைவாக காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது இருக்கக்கூடிய மக்கள் தொகையை அவங்க கணக்கிடவே இல்லை. ஸோ மொத்தமாக தேர்தலுக்காக இந்த நாடகத்தை அரங்கேற்றி இருக்கின்றார்கள். கோவைக்காவது வந்து மெட்ரோ கொடுங்க அப்படின்னு வந்து ஒரு டிபிஆர் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அந்த டிபிஆருடன் வந்து ஒரு சில விஷயங்களை திமுக அரசாங்கமானது இணைச்சிருக்கு. என்ன இணைச்சிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கேட்குறோம், கையோட கையா மதுரைக்கும் மெட்ரோ கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மதுரைக்கு மெட்ரோ கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்றாங்களே கண்டி, எதனால மதுரைக்கு மெட்ரோ வேணும் அப்படின்ற விவரத்தை அவங்க கொடுக்கவே இல்லை. ஆனால் மதுரைக்கு மெட்ரோ ஒரு பக்கம் கேட்டுவிட்டு எந்தவித விவரமும் கொடுக்காத அவங்க, மதுரைக்கு இப்போது மெட்ரோ ஷூட் ஆகாது, அதனால ஒவ்வொரு வாகனமும் தனித்தனியாக போகின்ற சாலைகள் அமைப்பதற்கான அனுமதியை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஸ்ஸுக்குன்னு ஒரு ரோடு, மற்ற டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு ஒரு ரோடு. அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் சில இடங்கள் இருக்குது, அகமதாபாத் போன்ற இடங்கள்லாம் இருக்குது, பஸ்ஸுக்குன்னு தனி சாலை. அதை மதுரைக்கு கொடுத்துட்டீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையின் அடிப்படையில் அந்த பஸ் போகிறதுக்கான சாலை மட்டும் இருந்தால் போதும். இப்போதைக்கு பின்னால் நீங்கள் மெட்ரோ கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டா போங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு மெட்ரோ கேட்கல. கோயம்புத்தூருக்கு டிபிஆர் அனுப்பிட்டு அங்க மெட்ரோ வேணும்னு கேட்டுட்டு மதுரைக்கும் கொடுங்க, அதே மாதிரி மக்கள் தொகை தான் இருக்கிறாங்க அங்க அப்படின்னு கேட்டுட்டு மதுரைக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, பஸ் போக்குவரத்துக்கு ஒரு தனி சாலை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு திமுக கேட்டிருக்கு. ஆனா இதை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களையும் போயிட்டு தேர்தல் நேரத்தில் மத்திய அரசாங்கம் பட்ஜெட் வெளியிட்டான்னு வச்சுங்களேன், எந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்குதோ அந்த மாநிலத்தில் சும்மா கண் துடைப்புக்காவது வந்து சில திட்டங்களை அறிவிப்பாங்க, சில பணங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்காக அறிவிப்பு வரும். ஆனால் தமிழகத்தின் மீது எந்த அளவுக்கு வெறுப்பு இருந்தா தேர்தல் நேரத்தில் பட்ஜெட் விடுறாங்க, மத்திய பட்ஜெட். அதில் தமிழகத்துக்கென்று எந்த திட்டமும் இல்லை, ரயில்வேக்கென்று கூட ஒரு சிறப்பு திட்டம் இல்லை. நம்ம மெட்ரோவுக்கு அனுமதி கேட்டோம், அதையும் கொடுக்கல. எந்த அளவுக்கு புறக்கணிக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு அடிச்சு விட்டாங்க கதையை. கடைசியில் பார்த்தா மதுரைக்கு மெட்ரோ கேட்கவே இல்லை, அதுக்கென தனியாக டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே அனுப்பல. ஆனால் கம்பு சுற்றிக்கிட்டு இருக்குது என்னது, மதுரைக்கு மெட்ரோ கொடுக்க மாட்டாங்க, கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க மெட்ரோ கேட்ட கடிதத்தை நேற்று சுந்தர் சியை அறிமுகப்படுத்தி பேசுகின்ற போது அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டார். இப்போ திமுக மெட்ரோ கேட்டிருக்காங்களா இல்லை என்ற பூனைக்குட்டி வெளியே வந்துச்சு. இனிமேல் திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் எங்கே போய் பேசினாலும் அண்ணாமலை வெளியிட்ட கடிதத்தை வச்சுக்கின்னு நீங்கள் கடிதம் எழுதின லட்சணத்தை பார்த்தீங்களா இல்லையா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு பொறுப்புள்ள ஒரு மத்திய அரசாங்கமானது எப்படி ஒரு திட்டத்தை கொடுப்பாங்க. அப்படிதான் பெங்களூருக்கு மெட்ரோ கேட்டு வாங்கிட்டு இன்னைக்கு மெட்ரோ ப்ராஜெக்டை நடைமுறைப்படுத்திட்டாங்க, ட்ரெயின் எல்லாம் ஓடுது. ஆனால் அந்த மெட்ரோவில் சாமானிய மக்கள் போகவே முடியல. கட்டணம் 140 ரூபா 150 ரூபா, ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு
ஸோ பெங்களூரில் மெட்ரோ ப்ராஜெக்ட் ஃபெயிலு. அங்கே தேஜஸ்வி சூர்யா இருக்காருன்னு நினைக்கிறேன், பெங்களூர் எம்பி. அவர் நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டார். மக்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குறாங்க பாருங்க. சித்தராமையா அரசாங்கம் மாதம் மெட்ரோ கட்டணத்தை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள் அதில் பயணப்படவே இல்லை. முதல்ல மெட்ரோ ப்ராஜெக்டை முடக்கணும் அப்படின்னு கேஸ் போட்டு எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருக்காங்க. குறிப்பாக கட்டணத்தை உயர்த்திக்கிட்டே இருந்தாங்க, மெட்ரோ ட்ரெயினுக்கான கட்டணத்தை. அதை கேஸ் போட்டு நிறுத்தி வச்சிருக்காரு பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா அவர்கள். ஸோ அந்த மாதிரி தான் மதுரையை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ ப்ராஜெக்டை கொண்டு வந்தோம்னா நம்ம ஒருவேளை நடைமுறைப்படுத்திட்டோம்னா, ஆனால் சாதா பஸ்ஸில் போகிறதுக்கும் இல்லை தனி மனிதன் வந்து பைக்கில் போகிறதோ காரில் போகிறதுக்கோ எவ்வளோ காசு ஆகுதோ அந்த குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அதை விட கூடுதலான காசு தான் ஆகும் மெட்ரோவில் போனால். அதனால் எப்பவுமே சரி, ஒரு மெட்ரோ ப்ராஜெக்டை கொடுக்கணும்னா மக்களுக்கு லாபமாக இருக்கணும், எக்கனாமிக்காக இருக்கணும். அதெல்லாம் விட்டுவிட்டு பெருமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெட்ரோ கொடு அப்படின்னு கேட்கக்கூடாது. அது திமுக அரசாங்கத்துக்கே தெரியுது. கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக கட்டணங்கள் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, அந்த ப்ராஜெக்டை நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் ஆகும், பணமும் ஏகப்பட்டவை செலவாகும். செலவு பணத்தை மீண்டும் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்க முடியாது. மத்திய அரசாங்கம் ஒரு 20%, மாநில அரசாங்கம் ஒரு 20%, கிட்டத்தட்ட 60% நிதியானது வெளிநாட்டிலிருந்து நம்ம கடன் வாங்கணும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 10,66,000 கோடி மெட்ரோ ப்ராஜெக்டுக்காக வெளிநாட்டில் மீண்டும் ஒரு 60,000 ஒரு 50,000 கோடியை கடன் வாங்கினா தமிழ்நாட்டு மக்கள் தாங்குவாங்களா? இன்னைக்கு 10,66,000 கோடி கடன் இருக்கிறதுனால தான் அனுதினமும் பொருட்களுடைய விலையானது ஏறிக்கிட்டே இருக்குது. விலை ஏறதுனால வரியும் ஏறிக்கிட்டே இருக்குது. நமக்கு தெரியாம வரி கட்டிக்கிட்டே இருக்கிறோம் கடத்துக்கு. இதெல்லாம் மத்திய அரசாங்கம் கணக்கு போட்டு தான் ஒன்று டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கொடு, நாங்கள் மெட்ரோ தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடைசியில் திமுக அரசாங்கமானது மெட்ரோவே கேட்கல மதுரைக்கு. அதை தான் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா கடிதத்தை வெளியிட்டு காரி துப்பி இருக்கிறாரு இந்த திராவிட மாடலை. அதுக்கப்புறம் நம்மளாம் என்ன நினைப்போம், நம்முடைய பிடிஆரை பொறுத்த வரைக்கும் நல்லவர் வல்லவர் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? கொள்ளை அடிக்கிறவனுடன் வந்து இவர் ஃப்ரெண்டாக இருந்திருக்கார். இப்போ மதுரை மாநகராட்சி இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குன்னு தெரியும். குப்பை கூலமாக மாறி போச்சு. அங்கே ஊழல் நடந்திருக்குது. ஊழலில் சம்மந்தப்பட்ட மேயருடைய கணவர்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. மதுரை மேயர் இன்னும் நியமிக்கப்படவே இல்லை. மதுரையில் நிர்வாக கோளாறு ஏகப்பட்டவை, ஊழல் ஏகப்பட்டவை. மதுரை மாநகரம் சுத்தமாக இல்லை, கோயில் நகரம் குட்டிச்சோராக போச்சு. ஸோ இப்படி ஒரு மேயரால் ஒரு மாநகரமே அழிந்து போய்விட்டது. இந்தியாவில் 40 தூய்மையான நகரங்கள் பட்டியலில் மதுரை கடைசி இடம். தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனை. அதனால் இவற்றை பற்றியெல்லாம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்களாம். அதுக்கு பிடிஆர் சொல்கிறாராம், எனக்கும் மேயருக்கும் சம்மந்தம் இல்லைங்க, மேயர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாராம். அதுதான் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் மேயருக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லையா? இங்கே நான் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு, இந்த பக்கம் நான் பிடிஆர் இருக்காரு, நடுப்புற மேயர் நிற்கிறாரு, மேயருடைய கணவர் நிற்கிறாரு. தெரியாமல் தான் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்களா? மதுரை மேயர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஆருடைய ஆதரவாளர் என்று எங்களுக்கு தெரியாதா? பிடிஆர் வந்து 30,000 கோடி கொள்ளடிச்சிட்டாங்க என்று சொன்ன பிறகு பிடிஆருக்கு மதிப்பு இல்லாமல் போச்சு. பிடிஆரால் நியமிக்கப்பட்ட மேயருக்கும் மதிப்பு இல்லாமல் போச்சு. அதனால பிடிஆருக்கும் அமைச்சர் பதவி சரியாக கிடைக்கல, மேயரும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் தூக்கிடுச்சு. இன்னைக்கு எல்லாமே பிடிஆரில் வந்தது தான். அதனால மேயரை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்றதெல்லாம் சுத்த பொய். யார் மீதாவது பழி விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன், தன்னை நல்லவனு காட்டிக்கிறதுக்காக எனக்கு அவங்களாம் தெரியவே தெரியாது அப்படின்னு கப்சா விடுவாராம் நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். அது மட்டும் கிடையாது, நம்முடைய சுந்தர்சியை பார்த்து சங்கி சங்கின்னு சொல்லுவாராம். இப்போ பிஜேபி கிட்ட பணம் வாங்கிட்டு, அதே மாதிரி எடப்பாடி கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு, இன்னைக்கு சுந்தர்சி வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை போட்டிடுகின்றாரு. மதுரை என்பது என்னுடைய மண், சுந்தர்சி போன்ற சங்கிகளுடைய மண் இல்லை அப்படின்னு சொல்றாராம். ஆனா இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை தான் கனிமொழி அவர்கள் அறிமுகப்படுத்துகின்ற போது இவரு தான் வந்து சனாதனவாதி, ஆன்மீகவாதி, மறைமுகமா இவரும் ஒரு சங்கி தான் அப்படின்னு அடையாளப்படுத்தினாங்க. ஆனா நம்ம சுந்தர்சி அவர்களை பொறுத்த வரைக்கும் சங்கி வந்து மதுரையில போட்டிடலாமா அப்படின்னு கேட்கிறாராம். சுந்தர்சி வந்து பிடிஆரை எதிர்த்து போட்டியிடுகின்றார். ஆனா பிடிஆரை பொறுத்த வரைக்கும் செய்தியாளர்கள் முன்பாக உங்களை எதிர்த்து யாருங்க போட்டிடுறது அப்படின்னு சொல்லுகின்ற போது அவர்லாம் யாருன்னே தெரியாதுங்க, அவர் பேர்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. ஏன் நான் அவர் பேர்லாம் சொல்லணும்? திராவிட மாடல் ஆட்சியானது சாதனை பண்ணியிருக்குது. எனக்கு எதிராக யார் நின்னாலும் சரி, எனக்கு போட்டி யாருமே இல்லை.
அதனால யார் பேரையும் சொல்ல மாட்டேன், யார் பேரையும் சொல்லி விமர்சனம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். கடைசியில் ஒரு நாளைக்கு 30 முறை சுந்தர்சி வந்து வெளியூர்க்காரு, சுந்தர்சி வந்து வெளியூர்க்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாராம். பேரை சொல்ல மாட்டேன்னு சொன்னவர் கடைசியில் சுந்தர்சியை பற்றி 24 மணி நேரம் பேரை சொல்லி புலம்பிட்டு இருக்காராம். அதுக்கு அண்ணாமலை சொன்னார், சுந்தர்சியுடைய பேரை சொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டேன், ஆனால் இன்னைக்கு சுந்தர்சி பேரை தான் எப்போதும் முனிவிக்கிட்டே இருக்கிற, உளறிக்கிட்டே இருக்கிற. அந்த விதத்தில் பேரை சொல்லாத மனுஷன் பேரை சொல்றேன்னா முதல் வெற்றி பெற்று விட்டோம். இரண்டாவது, சுந்தர்சிக்கு ஆதரவு பெருகுதுனால தான் இன்னைக்கு சுந்தர்சி பேரை சொல்லி நீங்க விமர்சனம் பண்றீங்க. அதனால மதுரையானது சுந்தர்சி பின்னாடி இருக்கிறது அப்படின்னு வந்து அண்ணாமலை பேசினாரு. ரெண்டாவது, அமெரிக்காவில் தான் நீ படிச்ச, அமெரிக்காவில் தான் திருமணம் பண்ண, அமெரிக்காவில் தான் வேலை பார்த்த, நீ அமெரிக்காவில் இருக்கிற வரைக்கும் என்னன்னு சொல்லிக்கிட்டு நீ அமெரிக்காரன் தான் சொல்லிக்கிட்டு இங்க வந்து அரசியலில் சேர்ந்த உடனே நீ மதுரைக்காரன் ஆயிட்டியா? தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழ்நாட்டிலே இருக்கிற நாங்க வெளியூர்காரன், அமெரிக்காவிலே இருந்து அமெரிக்காவிலே படிச்சு அமெரிக்காவிலே கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்காவிலே வாழ்ந்து கடைசியில் அரசியல் வந்து தஞ்சம் அடைஞ்சா நீ மதுரைக்காரனடா அப்படின்னு கேட்காத கேள்வி கேட்டாரு. அது மட்டும் கிடையாது, பிடிஆரை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளரை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்களாம், அதோட குஷ்பு அவர்களையும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்களாம். எதுக்குன்னு கேட்டா சுந்தர்சியை கொண்டு வந்து பிடிஆருக்கு எதிராக பாஜகவோட ஒத்துழைப்புடன் ரெட்டலையில போட்டியிட வச்சுட்டாங்களாம். அதனால ட்விட்டர்ல வந்து, அதாவது எக்ஸ்தலத்துல வந்து குஷ்பு அவர்களை தினந்தோறும் வசைப்பாடி கொண்டே இருக்கின்றார்களாம். சில செய்தியாளர்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையில சில செய்திகளை வெளியிடுறாங்க. என்ன செய்தின்னு பார்க்கும்போது, பிடிஆர் போட்டியிடுகின்ற மதுரை தொகுதியில பெரிய மாற்றம் வந்து விட்டது, சுந்தர்சி வந்து களத்துல இறங்கினாரு, அப்பொழுதே மாற்றம் வந்து விட்டது, பிடிஆர் வந்து பாத்தீங்கன்னா சுந்தர்சி கிட்ட தோத்துட்டாரு, ஸோ அதிமுக கோட்டையாக பிடிஆர் கையிலிருந்து தொகுதியானது கை மாறுகிறது அப்படின்னு செய்தி வெளியிடுறாங்களாம். ஸோ அந்த செய்தியாளர்கள்லாம் பார்த்து திட்டுறாராம், இல்ல அந்த செய்தியாளருடைய எக்ஸ்தலத்தை டேக் பண்ணி 24 மணி நேரம் திட்டிட்டு இருக்காங்களாம். பிடிஆர் கையில் இருந்து தொகுதி கை மாறி சுந்தர்சி கைக்கு போய்விட்டது. ஒரு 30 வருடம் அரசியல் அனுபவம் பெற்றவர் எப்படி தேர்தல் அணுகுவாரோ அப்படி சுந்தர்சி அவர்கள் வந்து தேர்தலை அணுகுகின்றார். பிடிஆரை விட சுந்தர்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவு பெருசா இருக்கிறது அப்படின்னு செய்தி எழுதுறாங்களாம். ஸோ அந்த செய்தி போடுகின்ற செய்தியாளர்களை எக்ஸ்தலத்தில் போய் திட்டுறது, அதாவது ட்விட்டரில் போய் திட்டுறது, அப்படி இல்லைன்னா நேராக பார்த்தா திட்டுறது தான், அந்த பத்திரிகை ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணால் திட்டுறதான். அது மட்டும் கிடையாது, ஜெய் பாலாஜி இலக்குவன் நம்ம பிடிஆருடன் இருக்கிறாங்க, இவங்க யாரு அப்படின்னு வந்து அண்ணாமலை கேட்கின்றார். ஏன் தெரியுமா? இவங்க பல முறைகேடு செஞ்சவங்க, பல முறை கொள்ளடிச்சவங்க, கடன் வாங்கின்னு கடனை கட்டாம எஸ்கேப் ஆனவங்க வெளிநாட்டுக்கு. ஸோ நம்ம பிடிஆர் ஒத்துழைப்புடன் வந்து மாநகராட்சியில் சுருட்டினானுங்க பணத்தை, அதே மாதிரி பேங்க்ல கடன் வாங்கினானுங்க. ஆனா எல்லாவற்றையும் கேட்கும் போது வெளிநாட்டுக்கு தப்பிச்சிட்டாங்க. பிடிஆர் தான் எல்லாவற்றையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு, இல்லைன்னா ஏன் இவங்க கூட இருக்கிறாங்க? உத்தமனுக்கு என்ன வேலை இங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை கேட்கின்றார். உன் பின்னாடி இருக்கக்கூடிய ஜெய் பாலாஜி இலக்குவன் அவங்க யாரு? ஏன் நாட்டை விட்டு ஓடினாங்க? ஏன் கடன் வாங்கினாங்க? ஏன் மாநகராட்சியில் அவ்வளோ கோடி கொள்ளடிச்சாங்க? கொள்ளடிச்சவங்களா கூட உனக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர்லாம் உத்தமம் கிடையாது, அவங்க அப்பா நல்லவர் வல்லவர் நல்லா செஞ்சிருக்கிறாரு, அவருக்காக 2 முறை வந்து பிடிஆரை தேர்ந்தெடுத்தீங்க, இப்போ பிடிஆர் பற்றி எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இனிமே எதற்காக பிடிஆரை தேர்ந்தெடுக்கணும்? அதனால இந்த முறை பிடிஆரை தேர்ந்தெடுக்க வேண்டாம், 2 முறை கொடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் அப்படின்னு பிடிஆருடைய மறைமுக விஷயங்களை போட்டு உடைச்சாரு நம்ம அண்ணாமலை. அப்புறம் பிடிஆர் பத்தி அண்ணாமலை இன்னொன்னு சொன்னார். என்னன்னு பார்க்கும்போது, மதுரைக்கு நான் என்னென்னவோ செய்யலாம்னு நினைச்சேன், ஆனால் என்னால செய்ய முடியல அப்படின்னு சொல்றாராம் நம்ம பிடிஆர். ஏயா பிடிஆர், உன்னால திமுகவில் இருந்துகிட்டு மதுரை மக்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியலன்னா அப்புறம் என்னத்துக்கு அரசியல் இருக்கிற? என்னத்துக்கு நீ திமுகவில் இருக்கிற? அந்த கட்சியும் அரசியலும் தூக்கி போட்டு எங்கன்னா போக வேண்டியது தானே? அரசியல இருப்பாராம், ஒண்ணுமே செய்ய விடாத அந்த கட்சியிலும் இருப்பாராம். கேட்டா மதுரை மக்களுக்கு என்னால எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு பரிதாபமாக நம்ம கிட்ட வந்து நடிப்பாராம். பிடிஆரை முடைக்கிட்டாங்க திமுககாரங்க, இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம என்னென்னலாம் கேட்டோமோ இல்ல பிடிஆர் என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்தாரோ அத்தனையும் செஞ்சிருப்பாருப்பா, மனுஷனை திமுக தாம ஓரம் கட்டிச்சு அப்படின்னு பழியெல்லாம் திமுக தலைமை மேல போயிட்டு பிடிஆர் ரொம்ப நல்லவன்பா அப்படின்னு மக்கள் நினைக்கிறேன் என்பதற்காக மதுரை மக்களுக்கு நான் என்னென்னவோ செய்யலான்னு நினைச்சேன், ஆனால் அரசியல் இருந்துகிட்டு இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, செய்ய முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாராம்.
உன்னால எதுவுமே செய்ய முடியவில்லை என்றால் அரசியல் விட்டு ஓடு, இல்லையா அந்த கட்சி விட்டு ஓடு அப்படின்னு அண்ணாமலை சொன்னார். இனிமேலும் பிடிஆருடைய ஆக்ரோஷம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா பாயிண்ட் இல்லாதவங்க, நியாயமான கருத்து சொல்ல முடியாதவங்க வன்மத்தை கக்குவாங்க. அதனால நாளைக்கு பிடிஆர் பாருங்க, நம்முடைய அண்ணாமலை மீதும் சுந்தர்சி மீதும் வன்மத்தை கக்கி வைப்பார் பாருங்க. நாளைக்கு நம்ம அதை பற்றி பேசுவோம். அதோட பெட்ரோல் விலை ஏறி போச்சு, டீசல் விலை ஏறி போச்சு, அதோட சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னு கனிமொழி அவர்கள் கதறுகின்றார்களாம். கனிமொழி அவர்களே, நம்ம சுற்றி இருக்கின்ற நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சு, சிலிண்டர் விலை ஏறிச்சு. ஆனால் நம்ம நாட்டில் சிலிண்டர் தட்டுப்பாடும் இல்லை, ரெண்டாவது பெட்ரோல் டீசலும் விலை ஏறவே இல்லை. அதனால் பொய் சொல்லாதீங்க. நீங்கள் சிலிண்டர் காலி ஆகி போச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க. சிலிண்டர் ஆர்டர் பண்ணி 25 நாளில் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் 8 நாள்லயே சிலிண்டர் வந்துடும். அப்படி வரலன்னு வச்சுங்களேன், நான் ஆமாம் சிலிண்டர் வரல, அதனால் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லுவார். அது மட்டும் கிடையாது, எப்போ பார்த்தாலும் ஸ்டாலின் ஐயாவை பொறுத்த வரைக்கும் நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நான் கலைஞர் மகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அதுக்கு அண்ணாமலை சொல்லுவார், ஒப்பாதான் கலைஞர் அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா? எப்போ பார்த்தாலும் நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எங்கள் அப்பா பேர் கலைஞர், நான் கலைஞர் மகன் என்று சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்கள் அப்பா கலைஞர் என்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? எங்களுக்கெல்லாம் சந்தேகம் இல்லை. இப்போ கலைஞருடைய மகன் என்று சொல்வதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன வரப்போகுது? ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படி கலைஞர் பேரை சொல்லி கழுத்த இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பிடிஆர், கனிமொழி, ஸ்டாலின் ஐயா எல்லாரையும் நேற்று மதுரை மாவட்டம், மதுரை சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற தொகுதிகள் எல்லாம் பிரச்சாரம் பண்ணி சும்மா பிடிஆரை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, அந்த ஆளுடைய பிம்பம் உண்மையானது கிடையாது, பொய் என்று புட்டு வச்சாரு. ஸோ அண்ணாமலை பேசின விஷயத்தை விரிவாக நம்ம தந்திருக்கின்றோம். இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி.